ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துட்டு 12th எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சுங்கிற நியூஸ் நமக்கு வந்துருச்சு. பட் நம்ம ஸ்டேட் போர்ட் பசங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்கும் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் வந்துட்டு ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அறிவிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு தேர்வு எழுதும் போது மாணவர்கள் கல்வியிலும் பாதுகாப்பிலும் வந்துட்டு அரசு வந்துட்டு ரொம்ப அக்கறையோட இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இப்போதைக்கு எங்களால் தேர்வு வைக்க முடியாது. என்ன ஒரு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு குறைவானவர்களுக்கு தடுப்பூசி போடாததுனால மாணவர்கள் தேர்வு எழுத வந்தா வந்துட்டு அதன் மூலியமா வந்துட்டு தொற்று அதிகரிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், ஸோ அப்போ நீட் எக்ஸாம்லாம் இருக்குமா, நாங்கள் வந்துட்டு எப்படி சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அடிப்படையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு காலேஜ் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நீட் எக்ஸாம் வந்துட்டு நடத்துறது வந்துட்டு இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு மதிப்பெண் அடிப்படையில், ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்பெண் அடிப்படையில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு காலேஜ் வந்து உயர்கல்வி வந்துட்டு சேர்றதுக்கு வந்துட்டு ஏற்பாடு செய்யப்படும். அதுக்காக வந்துட்டு தலைமை செயலகத்தில் வந்துட்டு ஒரு குழு அமைக்க போறதாகவும் அந்த குழுக்கள் மூலியமா வந்துட்டு மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு எப்படி வழங்கப்பட போறது அப்படிங்கறத வந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. பட் உங்க மார்க்ஸ்லாம் எப்படி அப்டேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மீட்டிங் வச்சு இதுக்காக செப்பரேட் வந்துட்டு ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ அந்த டீம் ஒர்க் அவுட் பண்ணி என்ன சொல்றாங்க, என்ன முடிவு சொல்றாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்றேன். until then bye from கதையும் நானும். பாய்.